வெப்பத்தை எதிர்த்து போராடுவதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உங்கள் உடலுக்கு சரியான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதற்கும் தவறாமல் சாப்பிடுவது அவசியம். உங்கள் உடலையும் சருமத்தையும் நீரேற்றம் செய்வதில் சீரான உணவை பராமரிப்பதும் நிறைய தண்ணீர் குடிப்பதும் அவசியம். சுட்டெரிக்கும் சூரியனால் சோர்வு ஏற்படவும் ஆற்றல் குறைந்து தொற்று, வாந்தி, குமட்டல், முட்கள் நிறைந்த வெப்பம் மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் ஆகியவற்றால் பாதிக்கப்படலாம். பெரும்பாலான மக்கள் சர்க்கரை நிரப்பப்பட்ட கார்பனேட் நீர் மற்றும் ரசாயனங்கள் நிரப்பப்பட்ட ஐஸ்கிரீம்களை சாப்பிடும் கெட்ட பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள். இந்த சர்க்கரை மற்றும் குளிர்ந்த தின்பண்டங்கள் உங்கள் தாகத்தை குறுகிய காலத்திற்கு தணிக்கலாம், ஆனால் உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அதிக வெப்பம் பசியின்மையை ஏற்படுத்துகிறது. எனவே வெப்பத்தை எதிர்த்து போராடுவதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உங்கள் உடலுக்கு சரியான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதற்கு தவறாமல் சாப்பிடுவது அவசியம். உணவில் கோடைக்கால காய்கறிகளான பூசணி, சுரைக்காய், வெள்ளரிக்காய் மற்றும் பலவற்றை சேர்க்க வேண்டும். உங்கள் உடலையும் சருமத்தையும் நீரேற்றம் செய்வதில் சீரான உணவை பராமரிப்பதும் நிறைய தண்ணீர் குடிப்பதும் அவசியம். சுரைக்காய், இலை சாலடுகள், புதினா, எலுமிச்சை பழம், பார்லி நீர், தர்பூசணி, இளநீர், ஆரஞ்சு, பப்பாளி, மாம்பழம், அன்னாசி பழம் உள்ளிட்டவற்றை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். வெந்தய கீரையில் சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, தாமிரச்சத்து போன்றவை தாராளமாக உள்ளது. கோடைக்காலம் முடியும் வரை இட்லி அரிசியுடன் வெந்தயம் சேர்த்து அரைத்து சிறிது நேரம் ஊறிய பின் தோசையாக ஊற்றி சாப்பிட்டால் சுவை கூடுவதுடன் உடலுக்கும் ஏற்றதாக அமையும். உடல் உஷ்ணத்தையும் சூட்டையும் குறைக்கிறது. குழந்தைகளுக்கு ஜீரணிக்க எளிதான மற்றும் முக்கிய ஊட்டச்சத்துக்களை வழங்கும் லேசான மற்றும் சீரான உணவை வழங்குவது முக்கியம். கொழுப்பு நீக்கப்பட்ட இறைச்சிகள், பருப்பு வகைகள், பன்னீர் போன்ற உணவுகளை எடுத்துக் கொள்ளலாம். புரதம் நிறைந்த உணவுகளான பழுப்பு அரிசி, கோதுமை ரொட்டி அல்லது முழு கோதுமை பாஸ்தா போன்றவற்றை முழு தானியங்களுடன் சேர்த்து கொடுங்கள். மேலும் உணவில் ஏராளமான காய்கறிகளை சேர்த்து நார்ச்சத்து உட்கொள்ளலை அதிகரித்திடுங்கள். செரிமானத்தை மேம்படுத்துங்கள். அதே நேரத்தில் கோடைக்காலம் முடியும் வரை பஜ்ஜி, சமோசா, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் போன்ற எண்ணெயில் பொரித்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஆட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி போன்றவை ஜீரணிக்க அதிக ஆற்றலை எடுத்துக்கொள்வதால் உடல் வெப்பநிலையை அதிகரிக்கும். டீ மற்றும் காஃபி அதிகம் உடலில் நீர்ச்சத்து குறைபாட்டை உண்டாக்கும். மிளகாய், இஞ்சி, பூண்டு, மசாலா பொருட்கள் அதிகம் சேர்த்த உணவுகள் உடல் உஷ்ணத்தை கூட்டி அசிடிட்டி மற்றும் வயிற்றெரிச்சலை ஏற்படுத்தும். பர்கர், பீட்சா மற்றும் பேக்கேஜ் செய்யப்பட்ட தின்பண்டங்கள், சோடாக்கள், பாக்கெட் ஜூஸ்கள் மற்றும் அதிக பால் சேர்த்த மில்க் ஷேக்குகளை கோடைக்காலம் முடியும் வரை தவிர்க்க வேண்டும். அதிக வெப்பம் காரணமாக இறால், கணவாய், நண்டு போன்றவை எளிதில் கெட்டுவிடும். இதனால் இது வயிற்று உபாதைகளை ஏற்படுத்தலாம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். இன்னும் சிறிது நாட்களில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கோடையின் உச்சக்கட்ட தாக்கம் தொடங்க இருப்பதால் இப்போதே உணவு முறைகளை மாற்றுவோம். உடலை பேணி காப்போம்.